டாக்டர், கேன்சர் வந்தாலே அவ்வளோதானா? கேன்சர் வந்தாலே இறந்துருவாங்களா? கேன்சர் உண்மையிலேயே குணப்படுத்த முடியாதா? அது கொடூரமான நோய் தானா? இத பத்தியான தெளிவா ஒரே ஒரு வரியில நீட்டா சொல்லிடுறீங்களா டாக்டர்? கேன்சர் கொடூரமான நோயா? குணப்படுத்த முடியாதா? அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட மைண்ட் செட் தான்னு வச்சுங்களேன். கேன்சர் வந்தா அவ்வளோதான். கேன்சருக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இல்ல. கேன்சர் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு தான் வரும். இந்த மாரி நெறைய மித்து இருக்கிறப்போ, வாட்டெவர் நம்ம பண்ணாலும், அது வந்து நெறைய இடத்துல ஃபெயிலியரா தான் போய் முடியும். இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்குமே முக்கியமான ரீசன் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் தான். கேன்சர் அப்படிங்கிறது செல்லுல நடக்கிற டிஎன்ஏ டேமேஜ். ஒரு நார்மல் ஃபங்ஷனிங். ஒரு நார்மலா ஒரு செல்லு 2 ஆவும், 2 4 ஆவும் இது மாரி தான் வளர்ந்துட்டு இருக்கும். இந்த செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏ ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் கீழ ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த கண்ட்ரோல் நமக்கு போறப்போ, அன்கண்ட்ரோல்டா குரோத் ஆகுது. இவ்வளோதான் கேன்சர். அது அதோட பர்ட்டிகுலர் ப்ரிமிசிஸ்லேருந்து பிளட் செல்ஸ்க்குள்ள இல்ல லிம்ஃபாட்டிக் செல்ஸ்க்குள்ள தாண்டும்போது, அது அங்கேருந்து வேற இடத்துல போயி, அந்த இடத்துல உட்காந்தும் வளர ஆரம்பிச்சுரும். இதுதான் பரவுறது. ஸோ இது பேசிக்கா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கேன்சர பொறுத்தவரையும் அப்ப என்ன? நம்ம கேன்சர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன கேள்வி வருது? அது பார்த்தா கேன்சர் மாரி இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு, பயாப்சி எடுத்தோம்னா, கேன்சர்ன்னு வந்துச்சுன்னா, அடுத்து என்ட்ட கேட்குற கேள்வி, என்ன ஸ்டேஜு? எவ்வளோ நாள் இருப்பாங்க? இதுதான் ஃபர்ஸ்ட்டு வர 2 கேள்வியா இருக்கும். இந்த கியூரியாசிட்டி எனக்கு புரியுது. அத நான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா, இத ஒரு ஆர்டர் பேசிஸா வச்சுக்கலாமா? இப்போ கட்டி இருக்கு. கேன்சர்ன்னு இருக்கு. இத கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம இனிமேல் மாத்திப்போம். சரியா? என்ன டைப் ஆஃப் கேன்சர் டாக்டர்? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? இத எப்படி ட்ரீட் பண்ணலாம்? அப்படி மாத்தலாம். நான் என்னென்னலாம் பண்ணணும்? இதுலேருந்து சரியாயி வெளிய வரது. இந்த கேள்விய நம்ம இனிமேல் இப்படி மாத்திக்கலாமே. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா, எடுத்தோனே சர்வைவல் பத்தி பேச வேண்டிய தேவை இல்ல. அப்படிங்கிறது தான் என்னோட இது. கேன்சருக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்ப வந்துருச்சு. சர்வைவல பத்தி எப்ப பேசணும்னா, இந்த கேன்சருக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் இல்ல. ட்ரீட் பண்ணாலும் பெருசா குணப்படுத்த முடியாது. இல்ல ட்ரீட் பண்றதுனால செலவுகள் வருமே தவிர, வாழ்க்கையில பெருசா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆவாது. இவர ட்ரீட் பண்றதுக்கு பதிலா, ட்ரீட் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். இப்படியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வார்த்தை வரும் தெரியுமா? இந்த டைம்ல தான் வந்துட்டு, நம்ம அந்த சர்வைவல் பத்தி யோசிக்கிறது. அதுக்குள்ள ஏதாவது நம்மளோட கடமைகள் இருக்கா? அப்படி பத்தி யோசிக்கிறது. இதெல்லாம் இந்த இடத்துல தான் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டுபிடிப்போம். மார்பகத்தில கட்டி இருக்கும். வயசு 50 வயசு இருக்கும். அது அப்பதான் கட்டி வந்து மார்பகத்தில இருக்கும். நெறி கட்டியில சின்னதா இருக்கும். அவ்வளோதான். செகண்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இல்ல செகண்ட்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ப்ராசஸ்ல இஃப் யூ ஆர் ட்ரீட்டிங்னா தட் இஸ் க்யூரபிள் நல்லாவே இருப்பாங்க. பட் எடுத்தோனயே நம்ம பிரெயின்ல வந்து கேன்சர் வந்துருச்சு. இது இந்த பாவம் பண்ணனால தான் வந்துச்சு. நான் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டேன். இனிமேல் வந்து வாழ்றதுக்கே இது இல்ல. என் கூட யாரும் பெருசா பழக மாட்டாங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறதுல என்ன ஆகும்னா, நம்ம பாடியில உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட் ஹார்மோன்ஸ், பேட் ஹார்மோன்ஸ் அப்படிலாம் இருக்கும். குட்டுனா என்ன? பிரெயின வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறது, ஆக்டிவா வச்சுக்கிற ஹார்மோன்ஸ். பேட் ஹார்மோன்ஸ்னா நம்மளோட ஹார்ட் ரேட்ட இன்க்ரீஸ் பண்ற மாரி, நம்மளோட வெசல்ஸ டேமேஜ் பண்ற மாரி, இந்த மாரி பேட் ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த மாரி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறப்ப, நம்மளோட பேட் ஹார்மோன்ஸ் பாடியில ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டேக் யூ டூ த ஃபெயிலியர். வாட்டெவர் யூ ட்ரை எல்லா விஷயமும் பண்ணாலும், அதில என்ன கஷ்டமா இருக்கோ, அது மட்டும் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம். இது குணமாயிரும். அதுக்காக இந்த நான் கஷ்டப்படுறேன். இப்படின்னு எடுத்துக்கிறது ஒரு விதம். அப்படியா? இப்படி ஆயிருமா? ஐய்யயோ! முடி கொட்டிருமா? நான் என்ன பண்றது? அந்த வாய்ப்புல இருக்க கஷ்டத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கஷ்டத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு, அத ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு போறதும் கஷ்டம். நான் உங்கள பார்க்குறப்போ, நான் பார்த்து செகண்ட் ஸ்டேஜ்ன்னு யோசிக்கிறப்போ, குணமாயி நல்லா இருந்து வேலைக்கு போற அவங்கள பிரெயின் செட்ல வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா நம்ம பிரெயின் எப்படி யோசிக்கும்? அவ்வளோதான் போல இருக்கு. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. இந்த சைட் எஃபெக்ட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? இந்த மாரி நம்ம பிரெயின் யோசிச்சுச்சுன்னா, நம்ம 2 பேரும் ஒரே சிங்க் லெவல்ல வரவே மாட்டோம். எடுத்தோனே சர்வைவல் இது ஏன் எனக்கு வந்துச்சு? இப்படி யோசிக்கிறாங்க. திங்க் பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி அப்ரோச் கரெக்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. ஓகே. ஜஸ்ட் சே ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் இது மாரி பண்ணலாம். சே ஓகே. இட்ஸ் ஓகே. ஐ கேன் டூ இட். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பின்னாடி நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பசங்கள படிக்க வைக்கிறோம். இப்போ 18 வயசுக்கு அப்புறம் என்ன ஆவாங்கன்னே தெரியாது. கரெக்ட்டா? ஆனா, நல்லபடியா வருவாங்கன்னு நம்பி தானே படுக்க வைக்கிறோம். அந்த மாரி தான் சொல்ல வரேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, இன்னும் 6 மாசத்துல, இல்ல 3 மாசத்துல நம்ம என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கோ, அது சரியாயி நல்லா இருக்க போறோம்.
அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை கொண்டு போகலாம். இந்த கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். என்ன ஸ்டேஜு, என்ன டைப் ஆஃப் கேன்சர், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், என் வாழ்க்கை முறையில் நான் என்ன மாற்றிக்கணும், இப்படி பேச ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே சர்வைவல், ஏன் எனக்கு வந்துச்சு, இது க்யூரியாசிட்டி இருக்கலாம். பட் இந்த கேள்வியை லாஸ்ட்டாக கொண்டு போய் அதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். அது தெரிஞ்சுக்கணும், ஏன் இது கேட்குற தப்பா, அதனால் என்ன, அந்தமாரி நான் சொல்ல வரல. இந்த கேள்வியை முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம பிரெயினில் இந்த கேள்விகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வந்துட்டு சர்வைவல் கேள்வியோ இல்லை ஏன் எனக்கு வந்துச்சுங்கிற கேள்வியோ பின்னாடி கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்துடுச்சே பார்த்துக்கலாம் போகலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். பாவம் பண்ணவங்களுக்கு தான் கேன்சர் வரும்னா அப்போது உண்மையில் சொல்கிறேன்னா எல்லாருக்குமே வந்திருக்கணும். ஸோ எல்லாருமே வி ஆர் லையபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சின் எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது கிடையாது, பியூராக சயின்ஸாகவே எடுத்துக்கும். சம் டேமேஜஸ் ஹேப்பன் டு த செல், கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இப்போ இருக்கிற பீரியடில் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அண்ட் அந்த ப்ராசஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஃப்யூச்சரில் எப்படி வேணால் டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது இட்ஸ் ரொம்ப இதுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் வரும்போது இது ஒன்றுமே இல்லைங்கிற மாரி வரலாம். இப்போ இருக்கிற பேட்டர்னுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க பேட்டர்னுக்கு இது வந்து இந்த பேட்டர்னை கிராஸ் பண்ணி போகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றது, என்ன மாதிரி டயட் பேட்டர்ன், என்ன மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ராவல் டுகெதர். கேன்சர் பொறுத்தவரையும் நான் எப்பொழுதும் என் பேஷண்ட் சொல்கிறது தான், 3 பேர் சேர்ந்துமே ட்ராவல் பண்ணணும். யார்? நான், பேஷண்ட் கூட இருக்கணும். 3 பேர் சேர்ந்து ஒரே மென்டாலிட்டியோட இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இதில் யார் நடுவில் நின்றாலும் கஷ்டம்தான். நான் கடுப்படித்தாலும் கஷ்டம்தான், பேஷண்ட்டு டவுன் ஆகிட்டாலும் கஷ்டம்தான், கூட இருக்கிறவங்க உன்னை ஏன் பார்த்துக்கணும் ஒரு வார்த்தை கேள்வி கேட்டாலும் கஷ்டம்தான். அது என்றைக்குமே தோணக்கூடாது. டாக் ஆன் த ஃபஸ்ட் டே, டாக் எவ்ரிதிங் அங்கேயே முடிச்சுட்டு இந்த ப்ராசஸை கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு. ஸோ கேன்சருக்கான கேள்வியை இன்னையிலேருந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். ஓகே.